Mic check 1 2 3. பாலியல் குற்றங்கள் சமூகத்தில் அதிகரித்துள்ளதாக இயக்குனர் ஆர்.கே. செல்வமணி வேதனை தெரிவித்துள்ளார். சொசைட்டியில் எப்படி இருக்குன்னா, பெண்ணு கூட தேவையில்லை, 60 வயசு கழுவியாக இருந்தாலும் ஓகே, 70 வயசு கழுவியாக இருந்தாலும் ஓகே, அல்ல 7 மாத குழந்தைய கூட ஒருத்தன் கற்பழிக்கிறான்னா இவனோட வக்ரம் எங்கே இருக்குது? அப்போது ஆடை இது மாதிரி இருக்கிறதால தான் அவங்க கற்பழிக்கிறாங்க அப்படின்னு ஆடை இல்லாதவங்க கற்பழிக்கிறாங்களே. மொத்தமாக மூடி வச்சிருக்க, மொத்தமாக மூடி ஒரு 75 ஒரு பெண்மணி கிட்ட என்ன அழகு இருக்கும்? அது வயசானங்கிறவங்க தவிர ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு கொம்புக்கு புடவை கட்டினா கூட அது போய் கற்பழிப்பாங்கிற வக்ரத்தான் வந்து சொசைட்டியில் வந்து அதிகமாயிட்டா அந்த சொசைட்டியை 2 வகையில் கண்ட்ரோல் பண்ணும். ஈவன் பெற்றோர்கள் கூட அந்த சொசைட்டியை கண்ட்ரோல் பண்ணும். தன் மகனுக்கு ஒரு பெண்ணுன்னா என்ன, வீட்டில் ஒரு அக்கா தங்கச்சி இருக்கும்போது, பெண்ணு இருக்கும்போது அந்த பெண்ணுக்கு என்ன மரியாதையை வந்து நீ கொடுக்குறியோ அதே மாதிரி தான் இப்போ சமூகத்தில் இருக்கிற ஒரு பெண்ணுக்கு நீ மரியாதை கொடுக்கணும் அப்பா அம்மா நிச்சயமாக கற்றுக் கொடுக்கணும். அப்போ இது மாதிரி போர்னோகிராஃபி மெட்டீரியல்ஸ் இது வருதுன்னா அதை தடை செய்ய வேண்டிய இடத்துல மத்திய அரசு இருக்கு. இப்போ நீங்கள் வந்து சைனாவுக்கு போயிட்டு நீங்கள் போர்னோ அப்படின்னு போட்டிங்கன்னா கட் ஆகிடும். அப்போ அந்த அரசு அந்த வார்த்தையே வந்து டெலீட் பண்ணுறாங்க. டாப்லெஸ்ஸாக ஒரு ஃபோட்டோ வந்து அது வந்து டெலீட் பண்ணிடும். கூகுளோ இல்லை மற்ற இதுவோ அங்கே ஒர்க் ஆகாது. அவன் தன் சொந்த நாட்டுக்காக தன் சொந்த நாட்டு மக்களுக்கு எதையெல்லாம் பார்க்கலாம் எதையெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு ஒரு சென்சார் வச்சுருக்கான். அப்படி தான் வரும். ஆனால் இந்தியா எப்படி இருக்குன்னா, உலகத்தோட கழிசடைகளை இங்கே கொட்டலாம், எதை ஒன்றாலும் இங்கே வந்து கொட்டலாம். அப்போ அது ஓப்பனாக இருக்குது. அதை முதல்ல சரி இது பண்ணும். இதனுடைய பெரும்பான்மையான பங்கு இது அரசுகிட்ட தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு ஏறக்குறைய 10,000க்கும் அதிகமான சைட் இருக்கு. 10,000க்கும் அதிகமான சைட் இருக்கு. 24 மணி நேரம் போர்னோகிராஃபி வந்துன்னே இருக்கு. இப்பெல்லாம் நான் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கேன். முன்னாடிலாம் வந்து குழந்தைங்க வீட்டை விட்டு வெளியே போனால் அப்பா அம்மா பயப்படணும், ஐயோ குழந்தைங்க காணுமேன்னு பயப்படணும். ஆனால் இப்போ குழந்தைங்க ரூமுக்குள்ளே போய் கதவை சால் போட்டால் பயப்பட வேண்டியிருக்கு. அவங்க ஃபோனோடு போயிட்டு ரூமை கதவை சாத்தினாங்கன்னா அப்பா அம்மாவுக்கு பயமாக இருக்கு. ஏன்னா அப்பா அம்மாவுக்கு தெரியும் எவ்வளோ அதில் வந்து ஆபத்து இருக்குன்னு தெரியும். அப்போ அந்த ஆபத்துக்களை சரி செய்ய வேண்டிய இடத்துல யார் இருக்காங்களோ அவங்க சரி செய்யும். கூலி திரைப்படம் ரிலீஸ் ஆவதாலும் திரையரங்குகள் கிடைக்காது என்ற பயத்திலும் முன்கூட்டியே வாரத்திற்கு 10 சிறிய படங்கள் வெளியாவதாக இயக்குனர் பேரரசு தெரிவித்துள்ளார். கூலி 14ஆம் தேதி ரிலீஸ், இந்த 1ஆம் தேதி 10 படத்துக்கு மேலே ரிலீஸ் சார். ஒரு 8ஆம் தேதியும் 10-11 படத்துக்கு மேலே ரிலீஸ் ரெடியாக இருக்காங்க. ஏன் 14ஆம் தேதி கூலி ரிலீஸ்னால அந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு தேட்டரும் சின்ன படங்களுக்கு கிடைக்காது. ஒட்டுமொத்த தேட்டரையும் கூலி படம் ஆக்கிரமிச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம அப்புறம் எப்போ ரிலீஸ் பண்ணுறது, ரொம்ப லேட் ஆயிரும். அந்த ஒரு காரணத்துக்காகத்தான், அதுக்கு முன்னாடி நம்ம முந்திக்குவோம். 1ஆம் தேதி வேணா அது 8ஆம் தேதி வரைக்கும் ஒரு கேப் இருக்குது, அதில் ஒரு செட்டு இறக்கிடுவோம். 8ல் இருந்து 14 வரைக்கும் 13 வரைக்கும் கேப் இருக்குது, அதில் ஒரு செட்டு இறக்கிடுவோம். ஒரு பெரிய படம் வர்ற பயம் தான் சார் இன்னைக்கு இத்தனை படத்தை 10 படம் 11 படம் ஒரு வாரத்துக்கு ரிலீஸ் ஆகுதுன்னா இதுதான் காரணம். சிறுபான்மையினருக்கு ஒதுக்கீடுன்னு ஒன்று இருக்குது, அரசாங்கம் இருக்கு. அதே மாதிரி பெரிய படங்கள் பெரும்பான்மை வச்சுக்கோங்க, சின்ன படங்கள் சிறுபான்மைன்னு ஒதுக்கிடுங்க. எங்களுக்கு இட ஒதுக்கீடு கொடுக்கணுங்க. ஒரு மாலில் 10 தேட்டர்னா நீங்கள் 8 தேட்டரு அந்த பெரும்பான்மைன்னு சொல்கிறாங்கல்ல பெரிய படங்கள் நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்க. 2 தேட்டர் ஒதுக்குங்க. 2 தேட்டரில் 2 ஷோ, 4 படம் பிழைக்கும், 4 சின்ன படங்கள் பிழைக்கும். சென்னையில் 80 தேட்டர் இருக்கா, நான் சரி நீங்கள் ஒரு 60 தேட்டர் எடுத்துங்க, பெரும்பான்மை பெரிய ஸ்டார் படம் எடுத்துங்க. ஒரு 20 தேட்டரு சிறுபான்மையான சின்ன படங்களுக்கு கொடுங்க. கவர்மெண்ட் நினைச்சா முடியும், நினைக்க முடியும். Mic check 1 2 3.